சட்டியை காட்டுனேன் தெரியுமா? சாப்பாடு ரெடி ஆகிட்டு வந்து வெங்காயம் பூண்டு போடுறேன். அது வந்து வரமிளகா போட்டுக்கணுங்க. எத்தனை மிளகா போடலான்னா ஒரு 5-6 எண்ணம் போடுங்க. சரியா கொஞ்சம் காரத்துக்கு தக்கணும் இதெல்லாம் போடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை, மிளகு, தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் எல்லாமே போட்டுக்கணும். பார்த்துருங்க எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எல்லா இலையும் நீங்கள் போட்டு, ஏன்னா நம்ம முழு கொத்தமல்லி போடாதனால இதில் இலை போட்டிருக்கோம். மிளகு தக்காளி இது கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சட்னி செஞ்சு புதினா கட் பண்ணவா? கீரை நல்லா வணங்கிருச்சு பார்த்துங்க. இப்படி வணங்கிடுவாங்க நல்லா. சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் கசப்பெல்லாம் நம்மளுக்கு எடுக்காது, கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் இதில் போட்டுக்கணும். சரிங்களா? இதில் வந்து கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் சேர்க்காம விட்டுட்டேன், எங்கள் வீட்டில் இல்லை, அதனால சேர்க்காம விட்டுட்டேன். சரிங்களா? நீங்கள் அதில் 2 சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, ஆட்டு உரல் வச்சு பார்த்தீங்களா, காலையில் ஆட்டணும் பார்த்தீங்களா, அதில் வச்சு ஆட்டி எடுத்துட்டு சாப்பாடு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரிங்களா? இதில் கூட இது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் புளி வச்சுருக்கேன், புளியை எடுத்து போட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆகிருச்சு, புதினா சட்னி. சரிங்களா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கமெண்ட் மட்டும் பண்ணிடாதுங்க, எனக்கு முடிஞ்சதை நான் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே.